தவித்தலைந்த அவன் கண்களுக்கு 2ஆம் நாள் காலையில் அவள் தென்பட்டாள். மயில் கொன்றை மரத்துக்கு மலர் சூடி வணங்கிக் கொண்டிருந்த ஆதினியை தற்செயலாய் பார்த்தான் பாரி. உடன் மேலகனும் வாரிக்கையனும் இருந்தனர். பார்த்த கணத்தில் நகர்தலற்று நின்றான். மேலகனும் வாரிக்கையனும் நின்றனர். ஆதினி மயில் கொன்றை மரத்தை பார்த்து நின்று வணங்கி கொண்டிருந்தாள். தான் நிற்பதற்கான காரணத்தை சொல்ல முடியாமல் நின்றான் பாரி. மேலகனோ அவள் மயில் கொன்றைக்கு மாலை சூட்டி வணங்குவதற்கான காரணத்தை சொல்ல முடியாமல் நின்றான். பொதினி மலை பெண்கள் தனக்கானவனை கண்டுவிட்டால் மயில் கொன்றை மரத்துக்கு மாலை சூட்டி மகிழ்வர். ஆதினி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள். அது மேலகனுக்கு புரிந்தது. ஆனால் அதை பாரியிடம் சொல்ல தயங்கி நின்றான். பாரியின் தயக்கம் வேறு விதமாக இருந்தது. சூட்டிய மாலையை எடுத்து அவளுக்கு சூட்டி விடுவோமா என்று எண்ணம் ஓடத் தொடங்கியது. தான் பரம்பின் தலைவன். வந்த பணி முடியாமல் பிற பணியில் கவனம் சிதறுவது அளவென்று என தோன்றியது. எனவே அப்பணி முடியும் வரை ஆதினியை பார்ப்பதில்லை என்று முடிவு செய்து நடக்கத் தொடங்கினான். அவளின் முகம் பார்க்காமல் பொழுதை கடத்த முயன்றான் பாரி. அது அவ்வளவு எளிதாக இல்லை. பொதினியின் இளம் காற்றும் புல்மேடும் பெருமழையும் மணக்கும் மலை வாசமும் அவனை பாடாய்படுத்தின. ஆனாலும் மிகுந்த கட்டுப்பாட்டோடு எண்ணங்களை சிதறவிடாமல் இருந்தான். ஆனால் ஆதினியோ தனது நிழல் அவனது நிழலில் படும்படி பொழுதுக்கு ஒரு முறை நடந்து கொண்டிருந்தாள். அவள் கைவீசி நடந்த பொழுது வலக்கையின் நீர் நிழல் தனது மார்பை அணைத்து சென்ற பொழுது துடித்து போனான் பாரி. நிழலுக்குள் புகுந்து உடலுக்குள் வெளிவந்து கொண்டிருந்தாள் ஆதினி. என்னதான் செய்ய முடியும் பாரியால்? 3ஆம் நாள் மாலை நேரத்தில் பொருத்தமான சூழலில் சாணைக்கல் பற்றிய பேச்சு வந்தது. வாரிக்கையனும் கூலையனும் மிகுந்த மகிழ்வோடு அதில் பங்கெடுத்தனர். பாரி அக்கல்லினை பரம்புக்கு தந்துதவ வேண்டும் என்று கேட்டான். மேலகனும் அதற்கு சம்மதித்தான். இப்பேச்சு நடந்து கொண்டிருக்கையில் சற்று தொலைவில் நெல்லி மரம் ஒன்றில் அடியில் தோழிகளோடு வீற்றிருந்தாள் ஆதினி. பாரி கேட்டதும் மேலகன் ஒப்புக்கொண்டதும் ஆதினியின் காதிலே விழுந்தன. ஒரு கணம் திகைத்தாள் ஆதினி. பாரியா இதனை கேட்டது என மீண்டும் ஒரு முறை மனதுக்குள் உறுதிப்படுத்தினாள். அவள் கண்கள் கலங்கின. சட்டென அவ்விடம் விட்டு அகன்றாள். உடனிருந்த தோழிகளுக்கு காரணம் புரியவில்லை. மேலகன் சாணைக்கல்லினை தர ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் பாரியின் மனம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அதன் பின் தான் அவன் கண்கள் ஆதினியை தேடத் தொடங்கின. அவள் நெல்லி மரம் விட்டு அகன்றிருந்தாள். தேடி பார்த்தான், அவளை காணவில்லை. மறுநாள் காலையில் எழுந்ததும் பாரியின் கண்கள் அவளைத்தான் தேடின. மேலகன் வந்தான். சாணைக்கல் இருக்குமிடம் எல்லோரும் ஒன்று கூடினர். ஆனால் ஆதினி கண்ணில் தட்டுப்படவே இல்லை. 3 நாட்களாக தனது நிழலோடு உரசி நகர்ந்த அவள் இப்பொழுது கண் பார்க்கும் வெளியிலேயே இல்லையே, ஏன் என புரியாமல் திகைத்தான். ஆதினியின் தோழிகளுக்கும் இது புரியவில்லை. பார்த்த கணம் முதல் பாரியை விட்டு அகலாத ஆதினியின் கண்கள் இப்பொழுது அவன் இருக்கும் திசை பக்கமே திரும்ப மறுப்பது ஏன் என்று அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சாணைக்கல்லை அறக்கோடு கலந்து பேருருளைகளாக செய்து காய வைப்பதை பற்றி மேலகன் விளக்கினான். பாரி அதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் கல்லுக்கும் அறக்கும் ஒட்டாமல் இருக்கும் துயரம்தான் அவன் மனதில் இருந்தது. சாணைக்கல் காய்வதற்கு நாட்கள் ஆயின. அதுவரை காத்திருந்தனர். ஆனால் பாரியால் ஆதினியின் புறக்கணிப்பை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, தாங்கிக் கொள்ளவும் இயலவில்லை. அவளுடன் இருந்த தோழிகளுக்கும் விளங்கவில்லை. அன்று காலை வாரிக்கையனும் கூலையனும் உடன் வந்தவர்களை அழைத்து கொண்டு மருத்துவ குடில் நோக்கி புறப்பட்டு போன பொழுது பாரி மட்டும் போகாது தனித்திருந்தான். இன்று ஆதினியை கண்டு பேசுவது என முடிவோடு இருந்தான். சிற்றோடை கரையில் இருந்த செண்பக மரத்தின் அடியில் அவள் அமர்ந்திருந்தாள். தனித்திருந்தவளின் முகத்தில் கவலையின் கீற்று தென்பட்டது. குழப்பத்தின் பிடியில் இருந்த பாரி அவள் முன்னர் வந்து நின்றதும் பேச ஏதுமற்ற அவள் புறப்பட ஆயத்தமானாள். மறித்த பாரி என்னை விட்டு அகல்வதன் காரணம் என்ன என கேட்டான். நிமிர்ந்து பாரியின் கண்களை பார்த்தாள் ஆதினி. பார்வையின் பொருள் அவனுக்கு புரியவில்லை. அவள் சொன்னாள், பரம்பின் தலைவன் நான் நினைத்தது போல் இல்லை. அதில் நான் பாரி. அவள் எதன் பொருட்டு இவ்வார்த்தையை பயன்படுத்துகிறாள் என புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை இவள் தந்தையிடம் சாணைக்கல் வேண்டும் என உதவி கேட்டதால் இப்படி எண்ணுகிறாளோ என தோன்றியது. இதில் தவறொன்றும் இல்லையே. வேளிர் குலம் தங்களுக்கு தேவையானதை கொடுத்து மாற்றிக்கொள்ளும் பழக்கம் எப்பொழுதும் உள்ளதுதானே. இதற்கு ஏன் இப்படி நினைக்க வேண்டும் என்று எண்ணியபடி அவளை பார்த்தான். அவள் நேர்கொண்ட பார்வையை கீழ் இறக்காமல் இருந்தாள். அவளின் உறுதி பார்வையின் கோணத்திலேயே வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பாரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யான் செய்த பிழை என்ன என்று கேட்டான். குலத்தலைவனுக்கு எது அழகு? தன் குலம் காக்கும் துணிவும் வீரமும். அவை இரண்டும் இருப்பதால் தான் அவன் தலைவனாகிறான். ஆனால் அவனுக்கு அழகு சேர்ப்பது அவற்றையும் மீறிய பண்புகள் தானே. இது கேள்வி அல்ல, விடை. நான் பண்பு பாராட்டுவதில் குறை ஏதும் வைத்தேனா?
என்று மனதுக்குள் எண்ணத் தொடங்கிய பொழுதே குரலின் வீரியம் குறையத் தொடங்கியது. சிறு செருமல் கொண்டு நிலைமையை சமாளித்தபடி பாரி கேட்டான். நீ கண்டறிந்த குறையை தயக்கமின்றி சொல். குறையை சொல்வதில் எனக்கு தயக்கமில்லை. ஆனால் சொல்லும் உரிமை இல்லாததே எனது தயக்கத்துக்கு காரணம். நீ மயில் கொன்றைக்கு மாலையிட்ட பொழுதே மன அளவில் நாம் உரிமை கொண்டு விட்டோம். பின்பு ஏன் தயங்குகிறாய்? ஆதினிக்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது. பொதுனியின் வழக்கத்தை அதற்குள் பாரி அறிந்து கொண்டானே என்று தோன்றியது. பரம்பின் தலைவன் வந்துள்ளான் என அறிந்ததிலிருந்து எனது மனம் நிலை கொள்ளவில்லை. வேளிர் கூட்டத்தின் இணையற்ற வீரனாக உம்மை பற்றிய கதை காடெங்கும் பரவி கிடக்கிறது. உன்னை பார்க்காமலே நான் காதல் கொண்டு கிடந்தேன். உனது வருகை நான் காதல் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பின்னர் தான் நடந்தது என்றாள். பாரி வியப்புற்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் சொல்ல சற்றே தயங்கினாள். பாரி அவளது வார்த்தையை கூர்ந்து கவனித்தான். பொதுனிமலை வருகிறவர்கள் தம் குலம் காக்க மருத்துவ உதவியைத்தான் கேட்பார்கள். நீயோ ஆயுத உதவியை கேட்டாய். என்னால் அதனை ஏற்க முடியவில்லை. ஆதினி கூறிய பிறகு பாரியின் மனவழுத்தம் சற்றே குறைந்தது. அவன் சொன்னான், வேளிர் கூட்டத்தில் மருத்துவ அறிவில் உச்சம் கொண்டவர்கள் பொதுனிமலை வேளிர்களே என்பதை நான் அறிவேன். ஆனால் எங்களுக்கு தேவையானதைத்தானே நாங்கள் கேட்க முடியும். மறுமொழி ஆதினியை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தங்களுக்கு என்ன தேவை என்பதையே அறியாமல் குலத்தலைவன் எப்படி இருக்க முடியும்? ஆதினியின் சொல் கடும் தாக்குதலாக இருந்தது. எதன் பொருட்டு இவ்வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள் என்பது பாரிக்கு புரியவில்லை. பரம்பின் தேவைகளை நான் அறியவில்லை என்றா சொல்கிறாய்? கேள்வியை பாரி முடிக்கும் முன் ஆதினி சொன்னால், ஆம். மீண்டும் அதில் நான் பாரி. பரம்பு நாட்டை பார்த்தறியாதவள் பரம்பின் தேவையை நான் அறியவில்லை என்று எப்படி சொல்ல முடிகிறது? அதிர்ச்சியும் ஆவேசமுமாக மாறியது மனம். சற்றே மனதை அமைதிப்படுத்தியபடி பாரி சொன்னான், நீ பரம்பை அறியாதவள். பரம்பும் தேர்ந்த மருத்துவ குடிகளை கொண்டதுதான். எனவே எங்களுக்கு அது சம்பந்தமான தேவை எதுவும் எழவில்லை. எனவேதான் நாங்கள் மருத்துவ உதவி எதுவும் கேட்கவில்லை. சாணைக்கல் என்று பாரி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கையை உயர்த்தி பேச்சை நிறுத்தச் சொன்னாள் ஆதினி. அவள் பார்வையில் இருந்த அழுத்தமும் கையை உயர்த்திய வேகமும் இடைவெளியின்றி நிறுத்தியது பாரியின் சொற்களை. பாரி விழி அசையாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஆதினி சொன்னால், மருத்துவ தேவை எதுவும் இல்லாத ஒரு குலம் தன் குல ஆசானின் 3 மகன்களையும் ஆட்கோழி மரத்துக்கு சாக கொடுப்பானேன்? ஒற்றை கேள்வியால் பாரியை 2 கூறாக பிளந்தாள் ஆதினி. தொலைவில் கூளையனும் வாரிக்கையனும் பிரண்டை தேய்த்த சிரட்டையையும் பூனை வணங்கியையும் பார்த்துவிட்டு பாரியை நோக்கி வந்தனர். அவர்கள் வருவது அறிந்த ஆதினி அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். உரை கலன நிலை கொண்டிருந்த பாரியை பார்த்த வாரிக்கையனும் கூளையனும் திகைத்து நின்றனர். பாரியின் அதிர்ச்சி களைய நாளானது. சாணைக்கல் காய்ந்து கொண்டிருந்தது. செங்கார் சேவல் விருந்து நாள்தோறும் நடந்தது. பாரி அதன் பின் ஒவ்வொன்றாக அறிய தொடங்கினான். ஆட்கொள்ளி மரத்தின் அருகில் செல்ல பொதுனி மருத்துவர்கள் வழி கண்டுள்ளனர் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. சேராங்கொட்டை விதையுடன் 3 விதமான மூலிகைகளை அரைத்து உடலெங்கும் தேய்த்து கொண்டால் அதன் அருகில் சென்று வரலாம் என்று சொன்னார்கள். சரி, இவ்வளவையும் தேய்த்து அதன் அருகில் செல்ல வேண்டிய தேவை என்ன என்று கேட்டபொழுது அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பொதுனிவாழ் வேளிர் கூட்டத்தின் மருத்துவ அறிவு எவ்வளவு உச்சம் கொண்டிருக்கிறது என்பதை பாரியால் அப்பொழுதுதான் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. செமாஞ்சேயர்களுடன் போரிட்டு அறிந்த வெற்றி மற்றும் அண்டு தேக்கனின் மகன்களை ஆட்கொள்ளி மரத்துக்கு சாக கொடுத்தது கூட கதையாய் மலையெங்கும் பரவி கிடக்கிறது என்பது பாரிக்கு புரிந்தது. வந்த புதிதில் சாணைக்கல்லை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்த பாரி இப்பொழுது ஆட்கொள்ளி மரத்துக்கான மருத்துவத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை மேலகன் கவனித்தபடி இருந்தான். வேளிர் கூட்டத்தோடு ஒரு மாற்று செய்யலாம் என்பது முன்னோர் வாக்கு. ஆனால் பாரி 2 பொருள் கேட்பானோ என்று தோன்றியது. சாணைக்கல் அறக்கோடு காய்ந்து இறுக பற்றி வட்ட வடிவ உருளையாக மாறியது. நாளை அதனை எடுத்து பயன்படுத்தலாம் என்று மேலகன் சொன்ன பொழுது பாரி சொன்னான், எனக்கு சாணைக்கல் தேவையில்லை. இது மேலகன் எதிர்பார்த்ததுதான். சாணைக்கல்லுக்கு மாறாக ஆட்கொள்ளி மரத்துக்கான மருந்தினை கேட்பான் என்று முன்கூட்டியே நினைத்திருந்தான். ஆனால் அம்மருந்தினை இனிமேல் தான் உருவாக்க வேண்டும் என்றான். நான் அம்மருந்தினை கேட்கவில்லையே என்றான் பாரி. மேலகன் அதிர்ந்தான். சாணைக்கல்லும் வேண்டாம், ஆட்கொள்ளி மரத்துக்கான மருந்தும் வேண்டாம் என்றால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதனை ஆதினியிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றான் பாரி. மேலகனுக்கு புரியவில்லை. உடனிருந்த வாரிக்கையனுக்கும் புரியவில்லை. சற்றே குழப்பத்தோடு மகளிடம் போய் கேட்டான் மேலகன், பாரிக்கு என்ன வேண்டும்? இதனை ஏன் என்னிடம் வந்து கேட்கிறீர்கள்? பாரிதான் உன்னிடம் கேட்க சொன்னான். பரம்பின் தேவையை என்னை விட நீதான் அதிகம் புரிந்திருக்கிறாய். இப்பொழுது சொல், நான் எதை கேட்க வேண்டும் என்று பாரி காதோடு கேட்கும் குரல் அவளுக்குள் எதிரொலித்தது.
உள்ளுக்குள் ஓடிய சிரிப்பை மறைத்தபடி ஆதினி சொன்னால், மனவிழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் தந்தையே. மேலகனுக்கு புரியவில்லை. பரம்பின் தேவை என்ன என்றுதானே உன்னை கேட்க சொன்னான்? ஆம், பரம்பின் தேவை நான் தான். அதை நான் சரியாக கணிக்கிறேனா என்பதை அறியவே பாரி உங்களை அனுப்பியுள்ளான். மேலகனுக்கு இப்பொழுது புரியவில்லை. ஆதினி மீண்டும் சொன்னால், என்னை வைத்தே என்னை கணிக்கும் ஒரு விளையாட்டை பாரி விளையாடுகிறான். அது மட்டுமன்று, பரம்பு மீதான எனது அக்கறையை காதல் கொண்டு உரசி பார்க்கிறான். சாணைக்கல்லில் இரும்பை கூர்த்திட்டி பார்ப்பது இதுதான் தந்தையே. ஆதினி சொல்வது விளங்குவது போல இருந்தது. ஆனால் காதலின் ஆழத்தை அடுத்தவர் விளங்கிக் கொள்ளுதல் எளிதன்று. நிலைமையை சமாளித்தபடி மேலகன் சொன்னான், நீ கடந்த சில நாட்களாக அவனை திரும்பி கூட பார்க்காமல் இருந்ததால் உனக்கு அவனை பிடிக்கவில்லையோ என்று நினைத்து விட்டேன். இவ்வளவு ஆற்றலும் அழகும் கொண்ட காதலனை பார்த்து கொண்டே விலகி நடப்பதை விட பார்க்காமல் திரும்பி நடப்பதுதான் உயிர் வாழ்வதற்கான சிறந்த வழி. அதன் பிறகு மேலகன் பேசவில்லை. மணவிழாவுக்கு வர சொல்லி எவ்வியூருக்கு வீரர்களை அனுப்பி வைத்தான் வாரிக்கையன். 4 அருவிகளையும் 8 முகடுகளையும் கடந்து பாய்ந்து சென்றது காதலின் கதை. பொதினியின் மகிழ்வுக்கு அளவேதும் இல்லை. விருந்து நாள்தோறும் நடந்தது. பரம்போடு மன உறவு காண்பது வேளிர் குல பெருமை என ஊரே மனம் நெகிழ்ந்து கொண்டாடியது. இறைச்சிகளின் சுவை சுனை நீரின் கலவையோடு இணைந்தது. இவ்விருந்தில் பரிமாறப்படும் இறைச்சிகள் இவ்வளவு சுவையோடு இருப்பதற்கு சுனை நீர் மிக முக்கிய காரணம். இடி விழுந்து பாறைகள் பிளவுறுதல் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாறையின் பிளவுகளினூடே உருவாகும் ஒரு சுனை நீர் கடினத்தன்மை கொண்டிருக்கும். ஆழ புதைந்த இடியில் உருவான நிலவுப்பு நீரில் கலந்து சில மாதங்களாவது வந்து கொண்டே இருக்கும். அந்நீரில் வேக வைக்கப்படும் இறைச்சி இணையற்ற சுவை கொண்டிருக்கும். விழுந்த இடியின் நாட்கணக்கும் பிடிப்பட்ட விலங்கின் வயது கணக்கும் இணைந்துதான் இலையில் விருந்தாகிறது. இயற்கையின் வெவ்வேறு ஆற்றலை உணவாக சமைக்க தெரிந்ததுதான் மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு. பொதினி மக்கள் இறைச்சி தொடங்கி இடி வரை எல்லாவற்றையும் சமையலுக்கு பயன்படுத்தினர். மண்ணும் தாதுக்களும் என்னவெல்லாம் செய்யும் என்பதில் இவர்களுக்கு இருக்கும் ஆற்றல் இணை சொல்ல முடியாதது. புதிய இடியூற்றின் சுனைநீர் கொண்டே விருந்துக்கான இறைச்சி ஏற்பாடானது. வாரிக்கையினும் உடன் வந்த எவரும் எதனையும் விட்டு வைக்காமல் விருந்தை உண்டு மகிழ்ந்தனர். பொதினியின் ஐஞ்சுவை கல்லுக்குள்ள குணம் தனிதான். அதனை விளக்கியபடியே மேலகன் சொன்னான், ஆதினி மயில் கொன்றை மரத்துக்கு மாலையிட்ட அன்றே திருமணம் முடிவாகிவிட்டது. சின்னதாய் சிரித்தான் வாரிக்கையன். ஏன் சிரிக்கிறீர்கள் என கேட்டான் மேலகன். அதற்கு முன்பே முடிவாகிவிட்டது என்றான் வாரிக்கையன். மேலகனுக்கு புரியவில்லை. பரம்பின் ஆதி கல்லான ஆலமணக்கல்லை மன உறவுக்காக மட்டுமே கொடுக்கும் பழக்கம் எங்களுடையது என்றான் வாரிக்கையன். அப்படியென்றால் நீங்கள் சாணைக்கல்லுக்காக வரவில்லையா? சாணைக்கல்லுக்கு மட்டுமென்றால் பாரி ஏன் வர வேண்டும்? நாங்கள் மட்டும் போதாதா? பாரி அறிந்துதான் வந்தானா? சிரித்தபடி வாரிக்கையன் சொன்னான், நாங்கள் யாரும் அறிய மாட்டோம் என்று நம்பி வந்தான். அவன் அப்பனுக்கே மனம் முடித்து வைத்தவன் நான். என்னிடமே விளையாடுகிறான் என்றான். உங்களுக்கே இந்த செய்தி தெரியாதா? சாணைக்கல்லை பற்றி செய்தி சொன்னது முதுபாணனிடம். இவன் அதிகம் வினவியது ஆதினியை பற்றித்தான். அப்படியா என கேட்டான் மேலகன். இடிநீரில் இறைச்சியை சேர்க்கும் உங்களுடைய அறிவை போலத்தான் ஆயுதத்தோடு ஆதினியை சேர்த்தான் பாரி. மேலகன் வியப்பிலிருந்து மீள நேரமானது. குன்றின் சிறு பாறை முனையில் அமர்ந்திருந்தான் பாரி. அவனது தோளிலே சாய்ந்திருந்தாள் ஆதினி. கும்மிரிட்டு நிலை கொண்டிருந்தது. பாரியின் முகப்பில் ஏன் அமர வைத்திருக்கிறாள்? ஏதாவது காரணம் இருக்கும் என்று சிந்தித்தபடி இருந்தான். இருளுக்குள்ளிருந்து முழு நிலவு மேலேறி வரும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. பற்றிய தோளில் இருந்து முகம் விளக்காமல் ஆதினி கேட்டால், எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மெல்லிய குரல் மேலெழுந்து வந்தது. குலத்தின் தலைவனுக்கு எது அழகு? ஆதினி இதனை எதிர்பார்க்கவில்லை. விடை சொல்ல வாயெடுத்தவள் சற்றே அமைதியானாள். ஏன் விடை சொல்ல மறுக்கிறாய்? அழகான தலைவன் தன் குலத்தோடு சேர்ந்த பிறகு நான் சொல்ல என்ன இருக்கிறது? சொல்லி நிறுத்திய ஆதினி அசைவற்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். காதலியிடம் கற்றுக்கொள்ளும் சுகம் ஆணுக்கு வாய்ப்பது அரிது. நீ எனக்கு என்னுடைய அறியாமையை காண்பித்தாய். என்னுள் புகும் உனது ஆற்றல் என்னை திகைக்க செய்துவிட்டது. ஆதினி சொன்னால், என்னுள் புகும் உனது ஆற்றல் என்னை என்ன செய்கிறது தெரியுமா? பாரி மெல்ல தலையசைத்து தெரியவில்லை என்றான். அவன் தோள் தழுவிய கையை சற்றே மேல் நகர்த்தி, இந்த அறியாமைதான் பேரழகு என்றாள். இமைகள் மூட தலைப்பட்ட பொழுது உச்சி மலையிலிருந்து பெருங்காற்று வீசி இறங்கியது. எதிர்ப்புற குன்றின் பின்புறத்திலிருந்து முழு நிலவு மேலெழ மஞ்சள் ஒளியில் மரங்களின் நுனிகளில் கூசி சிலிர்த்தன. மயங்கிய பாரி இயற்கையின் பேரழகை விஞ்சும் ஆற்றல் தனது கணத்தை ஏந்தி நிற்கும் கைகளுக்கு இருக்கிறதோ என நினைத்து கொண்டிருக்கையில் ஆதினி சொன்னால், கண்களை மூடுங்கள், உலகின் பேரழகை காட்டுகிறேன். அவள் சொல்லிய விதமே பெருமயக்கத்தை ஊட்டியது.
என்ன செய்ய போகிறாள் என அறியும் ஆவலில் கண்களை மூடினான். இவ்வளவு பொழுதும் தனது உடலோடு ஒட்டியிருந்த அவள் தன்னை விட்டு விலகுகிறாள் என்பதை உணர்ந்தபடியே இருந்தான் பாரி. சிறிது நேரம் எதுவும் சொல்லாமல் இருந்தாள். பாரியின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய் திரும்பின. இப்பொழுது கண்களை திறங்கள் என்றாள். பாரி மெல்ல கண்களை திறந்தான். எதிரில் ஆதினி நின்று கொண்டிருந்தாள். சிறு புன்னகையோடு அவனையே பார்த்து கொண்டிருந்த அவள் வலப்புற மலையுச்சியை கை காட்டி அங்கே பாருங்கள் என்றாள். பாரி திரும்பி பார்த்தான். நில ஒளியில் மலையுச்சியை பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ ஒரு வேறுபட்ட தன்மையை உணர்ந்தான். என்னவென்று புரியவில்லை. காற்று வீசிக்கொண்டிருந்தது. கன நேரத்துக்குள் நூற்றுக்கணக்கான சிறகு நாவல் பழங்கள் மலை உச்சியிலிருந்து காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தன. இணைக்காமல் பார்த்தான் பாரி. அலை அலையாய் அந்த அதிசயம் வந்திறங்கியது. உச்சி மலையில் எட்டி பார்க்கும் நிலவுக்குள்ளிருந்து கருநீல பொன்வண்டு காற்றெங்கும் மிதந்தபடி பாரியை நோக்கி வந்தது. நம்ப முடியாத காட்சி வானம் முழுவதும் வந்து கொண்டிருந்தது. கன நேரத்தில் கிறுகிறுத்து போனான். மலையுச்சியில் இருக்கும் சிறகு நாவல் காட்டிற்கு நேர்கீழாக இருப்பதுதான் பொதினி குன்று. உட்கார்ந்திருக்கும் இந்த பாறை முனை இன்னும் துல்லியமானது. விரிந்த ஈரிலையால் மிதந்து வரும் நாவலை அவனது கை எட்டி பிடிக்கும் பொழுது விலகி இருந்த ஆதினி அருகில் வந்து கட்டி பிடித்தாள். ஈரிலை கொண்டு இருவரையும் மூடின சிறகு நாவல்கள். கண் திறக்கவும் முடியாமல் மூடவும் முடியாமல் அவன் தவித்த பொழுது துவர்ப்பின் சுவையை அவனுக்கு ஊட்டத் தொடங்கினாள் ஆதினி. நாவல் பழத்தின் சாறு உள்ளிறங்கியது. பறப்பதற்கு ஈரிலை கூட தேவையில்லை, ஈரிதலை போதும். பாரி 59. பரம்பின் தலைவனுக்கு ஆதினியை மணமுடித்து எவ்வியூருக்கு அழைத்து வந்தனர். கொண்டாட்டங்களும் கூத்துகளும் தாம் எத்தனை வகை, விருந்துகளும் விளையாட்டுகளும் முடிந்தபாடில்லை. பொதினிவாழ் வேளிர்கள் இயற்கையின் அதிநுட்பங்கள் பலவற்றை கண்டறிந்தவர்கள். தாதுக்களையும் உலோகங்களையும் நுட்பமாக அவதானித்த மாமனிதர்கள். அந்த குலமகள் பரம்பு தலைவனை மணந்து எவ்வியூர் புகுந்தாள். மணமுடித்து செல்லும் குலமகளோடு 18 குடிகளை அனுப்பி வைப்பது பொதினி வேளிர்களின் குலமரபு. பச்சிலை, தாதுக்கள், உலோகங்கள், உடல் கூறுகள் என பலவற்றிலும் தேர்ந்த 18 மருத்துவ குடிகளை உடன் அனுப்பி வைத்தான் மேலகன். மதிப்பிட முடியாத மனித செல்வங்களோடு ஆதினி எவ்வியூருக்குள் நுழைந்தாள். பொதினி மலையடிவாரத்து ஊர். எவ்வியூர் பச்சை மலையின் உச்சியில் நிலை கொண்டுள்ள ஊர். மேகத்துக்குள் வாழ்வது போலவே எவ்வியூரின் பகல் பொழுது இருக்கும். நழுவி நகரும் மேகங்களுக்குள் கூந்தல் பறக்க ஓட வேண்டும் என்ற ஆசை தோன்றியது ஆதினிக்கு. தான் ஒன்றும் குழந்தை அல்லல் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். மரங்களின் எல்லா இலைகளின் மீதும் நீர் தேங்கியிருப்பதை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆண்டின் பெரும்பான்மையான மாதங்களில் உலராத ஈரத்தோடுதான் இலைகள் இருக்கும் என்றான் பாரி. இயற்கையின் குளுமையை விட ஆதினியின் ஆழ்மனம் அதிகம் கொழுந்திருந்தது. மேல் மாடத்தில் நின்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். மாடத்துக்குள் மலர் படுக்கையை ஆயத்தம் செய்யும் பணி நடந்து கொண்டிருந்தது. எவ்வியூர் பெண்கள் பொதினிக்கு சென்ற அன்று மாலைதான் மணவிழா நடந்தது. அன்று இரவு பாரிக்கும் ஆதினிக்கும் தலைநாள் இரவு. பொதினியின் குல வழக்கப்படி குல சடங்குகளை செய்தனர். இரவு மலர் படுக்கை ஆயத்தமானது. படுக்கையின் நடுவில் ஆவாரம் பூவின் இதழ்களை பரப்பியிருந்தனர். அது மஞ்சள் நிறத்திலானது. அதை அடுத்து அத்திப்பூவின் நீல நிறத்தாலான வளைந்த கோடுகளை உருவாக்கியிருந்தனர். 3 கோடுகளை சுற்றி வெண்டாலையின் வெண்மை பரவி கிடந்தது. அதன் விளிம்பு பகுதியில் செந்தாலையின் சிவப்பு அணிவகுத்திருந்தது. அது ஒரு மாய படுக்கையைப் போல வண்ணத்திலும் மனத்திலும் பெரும் மயக்கத்தை உருவாக்குவதாக இருந்தது. அது பொதினியின் பூப்படுக்கை என்றால் எவ்வியூரின் மலர் படுக்கை வேறு விதமாக இருந்தது. ஐவண்ண குறிஞ்சியினால் படுக்கையை ஆயத்தம் செய்தனர். பல்லாண்டுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பச்சை மலையின் எத்திசையில் எல்லாம் பூத்து கிடக்கிறது என்பதை அறிந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்தனர். பொன் வண்ண குறிஞ்சியின் மஞ்சள் இதழ்களை படுக்கையின் நடுவில் விரித்தனர். பச்சை மலையின் வடகோடியில் மட்டுமே பூத்துள்ள மலைவண்ண குறிஞ்சியின் நீல நிற இதழ் கொண்டு நடுவில் இருந்த மஞ்சளை சுற்றி அழகிய வட்டம் அமைத்தனர். பவள குறிஞ்சியின் செம்மை நிற இதழ்களையும் பெரும் குறிஞ்சியின் வெண்மை நிற இதழ்களையும் மாற்றி மாற்றி அடுக்கினர். ஒரு சுடர் படபடத்து எறுவதைப் போல ஒரு தோற்றம் கொள்ள செய்தது. பாடா குறிஞ்சியின் செந்நீல இதழ்களை விளிம்பெங்கும் வரிசைப்படுத்தினர். குறிஞ்சி காமத்துக்கான பூ. அதன் மனமும் வண்ணமும் கன நேரத்தில் மனித ஆள் மனத்தை தன்னகப்படுத்தி கொள்ளும். குறிஞ்சி பூக்கத் தொடங்கினால் காடு முழுவதும் பூக்கும். காமத்தின் தன்மையும் அதுதான். கால் விரல் நுனியிலிருந்து நெற்றியில் சுருண்டு கிடக்கும் கூந்தல் வரை எல்லாவற்றிலும் காமத்தை இணையாக பற்றும்.
பற்றி எரியும் போது மிச்சமின்றி எரியும் தீ அது. மொத்த காடும் எரிவதைப் போலதான் இருக்கும் குறிஞ்சி பூக்கும் காலம். அதுதான் காமத்தின் காலம். காத்திருந்து எரிந்து காலகாலத்துக்கும் மணக்கும். படுக்கையின் தன்மைக்கு ஏற்ப அதுவே மனத்தை அரையெங்கும் நிரப்பியிருக்கும். மாலை நேரத்து கதிரவன் ஒளி மங்க சிறிது நேரமே இருந்தது. சட்டென ஒரு சிந்தனை தோன்றியது பாரிக்கு. ஆதினியை அழைத்து கொண்டு மாடத்தை விட்டு கீழிறங்கி வந்தான். மாடத்தின் வெளிப்புறத்தில் புதிதாக செய்யப்பட்ட தேர் நின்றிருந்தது. குதிரைகளை அதில் பூட்ட சொன்னான். வீரர்கள் குதிரைகளை பூட்டினர். ஆதினியை தேரில் அமர வைத்து பாரி தேரை ஓட்டினான். வீரர்களும் மற்றவர்களும் பார்த்திருக்க நாகப்பச்சை வேலியை கடந்து தேர் வெளியேறி போனது. எங்கே போகிறான் என யாருக்கும் தெரியாது. ஆதினியை தேரிலே உட்கார வைத்து சுற்றி காண்பித்து வருவான் என நினைத்தனர். ஆதினி இதுவரை தேர் பயணம் செய்ததில்லை. மாலை நேரத்து சுருங்கும் ஒளியும் சீரிப்பாயும் தேரின் ஓசையும் மலை மடிப்புகளின் இளம் பச்சையும் காண கிடைக்காத காட்சியாக இருந்தது. அவளது முகம் இயற்கையின் ஆதி சுவையை உணர்ந்து கொண்டிருந்தது. முறையான பாதைகள் உருவாக்கப்படாததால் வேகத்தை குறைத்து தேரை மெதுவாக ஓட்டினான். தேர் சென்று கொண்டே இருந்தது. கதிரவன் ஒளி சிரித்து அணைய ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. மலை உச்சியில் ஒளி அகலுதல் விளக்கை ஊதி அணைப்பதைப் போல சட்டென நிகழ்ந்துவிடும். ஆனாலும் தேரை திருப்பாமல் முன்னோக்கி ஓட்டி சென்றான் பாரி. ஆதினி எதுவும் கேட்கவில்லை. மலை முகட்டோரம் போய் தேர் நின்றது. வண்டியிலிருந்து இறங்கிய பாரி ஆதினி இறங்க உதவி செய்தாள். சற்றே சிந்தித்தபடி நின்றவன் தேரிலிருந்து குதிரைகளை கலற்றி விட்டான். அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை ஆதினியால் கணிக்க முடியவில்லை. உன்னை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறேன் வா என சொல்லி மலை முகடு நோக்கி நடந்தான். ஒளி முற்றிலும் அகன்று இருள் கவர்ந்து விட்டது. அவனை பின்பற்றி நடந்தாள் ஆதினி. குதிரைகளை அப்படியே விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களே, காட்டுக்குள் ஓடிவிடாதா? போகாது. இந்த மேட்டில் மட்டுமே முயற்புல் இருக்கிறது. அதற்கு மிக பிடித்த உணவு அதுதான். இந்த இடம் விட்டு எளிதில் அகலாது. அப்படியா என கேட்டபடி நடந்தாள். இருள் முழுமையாக நிலை கொண்டு விட்டது. முகட்டை அடைந்ததும் மலையின் சரிவை நோக்கி இறங்க தொடங்கினான். கால்களை கவனமாக எடுத்து வை என்றான். இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.